ஹாய் வணக்கம் எல்லா தமிழ் உள்ளவங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கு எங்கே போகிறோம்னு சொல்லிட்டேன்னா, இன்றைக்கு பாடசாலை பள்ளிக்கூடம் காட்ட போன்றேன். பாடசாலையே மறக்க முடியுமா? வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு லைஃப்னு சொல்லிட்டோன்னா அது பாடசாலை இல்லை வாழ்க்கை, பள்ளிக்கூட வாழ்க்கை வாழ்க்கையிலேயே மறக்க முடியாது. இன்றைக்கு உங்களுக்கு நான் பாடசாலை வாழ்க்கை தான் காட்ட போன்றேன். இன்றைக்கு இந்த மாதிரி பிள்ளைகள் சுனோக்கில் விளையாடி ஒளிம்பி ஓடி பட்டைகளுக்குள்ள ஒளிச்சு விளையாடி வேண்டு பள்ளிக்கூடம் போகின்றார்கள். என்ன கணக்கு லேட்டாக பள்ளிக்கூடம் போகிறவர்களும் இருக்கின்றார்கள், வெள்ளனமாக போய் உள்ளுறவர்களும் இருக்கிறார்கள். இதில் ஸ்டாப் பண்ண செஞ்சோன்னா இல்லை நிற்கணும் என்று சொல்லி நாங்கள் ஸ்டாப் பண்ண கை காட்டி விடுங்க. ஹாய், bonjour, yeah, you? சிக்கன் வழியெல்லாம் ரெட்டு விழுகிற வழியை இல்லை நிற்கணும். அவள் வந்து பாருங்க நிற்கிறான். அவள் சேர்ந்து அப்படியே நடந்து கொண்டு போவா. இது பிள்ளைகளையும் கூட்டி கொண்டு நடந்துட்டு போவா. அது அந்த கனடாவில் நல்ல வசதி, இப்படியான வசதி எல்லாம் இருக்குது. பிள்ளைகளுக்கு கூடுதலான வசதி இருக்குது. பிள்ளைகள் போக கொள்ளையெல்லாம் நல்லா கூடின வசதி இருக்குது. சிக்கன் தான் டைம் ஆதங்க பாருங்க ரெட்டு கை அப்படியே ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்குது. எல்லோரும் நிற்கணும் பார்த்தீங்களா? கடைசி மட்டும் சிக்னல் இங்கே க்ரோஸ் பண்ணிடலாம். அது க்ரீன் விழுந்துட்டு இப்போ போய் சொல்லிவிட்டு விட்டுக்குது. பாருங்க இதை கொண்டு போகிறான், அந்த ஸ்டாப் இதை கொண்டு போகிறா பாருங்க இப்படின்னு சொல்லி. அப்போ அவள் அந்த காரெல்லாம் நிற்கணும். நாங்கள் நடந்து போய்க்கலாம்னு பார்த்தீங்களா நிற்குது கார். ஐயோ சூப்பர் டோக் கொண்டு வருது. நோ அசு பயந்து போனேன் டோக்கை பார்த்து. இந்த பெருசு இங்கே வேறுங்க போகுது. வாங்கிட்டு சிங்கம் கணக்கு இருந்துச்சு அதை பார்க்க. எல்லாம் வரைச்சி கொண்டிருக்கணும். வீட்டுக்கு முன்னால் சினோக்களை வளைச்சி கொண்டிருக்கணும். ஹாய், ஹவ் ஆர் யூ? யா, இஸ் ஃபினிஷ். என்னன்னு சொன்னால் இப்போ இங்கே இந்த கும்பிக்கு இந்த ஸ்கூல் பஸ் மறைஞ்சிடுது பார்த்தீங்களா? அவ்வளோ பெரிய கும்பி. இங்கே இந்த ஸ்கூல் பஸ் எல்லாம் என்னென்னு சொன்னால் இப்போ ஒரு கொஞ்சம் தூரம் இருந்துச்சு நம்மளுக்கு சொன்னால் அதுக்கு ஸ்கூல் பஸ் ஏற்ற வேறுங்க ஏற்றுறதுக்கு போகுது. ஸ்கூல் நம்பர்லாம் அடித்து என்ன அழகாக நிற்குதுன்னு பார்த்தீங்களா? கூடுதலாக என்னுடைய வீடியோ கனடா பற்றி தான் கேட்கினேன். ஏண்டா கூட வாங்க இதுதான் ஸ்கூல். ஓகே, இதுக்குள்ளே நான் கிண்டக்காரன் போய் காட்டுறேன்னு பாருங்க. இப்போ மட்டும் அந்த சைட்டால் அவங்களுக்கு காட்டுறாங்க. ஒரு சைட் சின்ன விளையாடினா இதுதான் பாருங்க. இதுதான் அந்த ஸ்கூல். அட்டிக்க தூக்கி எறிகிறா போல் கொடி பறக்குது. எங்கே எனக்கு உள்ளுக்க நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவா. ரெண்டு இந்த சின்ன உள்ளுண்டு அடிக்கண்டு போகுங்க. இதுதான் அந்த இது ஸ்கூல் பாருங்க. இவ்வளோ பெரிய ஸ்கூல் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. நான் கட்டியாக தூக்கி போடுறேன். எவ்வளோத்தில் வெயிட் பண்ணுவீங்க? அங்கே வேறுங்க இப்படி அது கட்டிக்க தூக்கி கொண்டு வாரேன். குழந்தையத்த விளையாட்டு அதான் இங்கே கேண்டிகன் பிள்ளைகளுக்கு
இந்த சினோண்டா காணும். ஏன்னா அவி அந்த சினோலையே வளர்ந்தவே தானே. அப்போ அதனுடைய சினோண்டாலே போதும். அதுங்க கட்டி கட்டியே இருக்குது சினோ. இங்கே இந்த ரோட்டு ஃபுல்லாக இருக்கு. ஐயா தூக்கி தூக்கி எறியுதா கட்டியே. ஃபுல்லாக கட்டி கட்டியே தான் இருக்குது. அங்கே ஸ்கூல் பஸ் வெயிட் பண்ணது. எங்கேயோ போயினோம் போல் இன்றைக்கு. எங்கேயும் கூட்டி கொண்டு போயினோம். என்ன சினோ ஃபால்ஸ் விழுகிறது அது இதுக்காக ஒன்றும் காட்டினோம். அங்கே இதுக்காக நான் போக போகிறேன்னு உள்ளுக்காக போக போகிறேன்னு உங்களுக்கு டேக்கர் வந்து காட்டுறேன். அப்போ என்ன ஸ்கூல் பெல் அடிக்கல. இங்கே இதை ஓப்பன் பண்ணி இருக்குது. இது பின்னுக்கு போனால் இங்கே வேறு இந்த பிள்ளைகள்லாம் விளையாடுற இடம் இதெல்லாம். எங்கள்கிட்ட ஊரில் எங்களுக்கு பின்னுக்கு இருக்குல்ல விளையாடுறதுக்கு ஒரு கிரவுண்ட்ஸ் இருக்குல்ல. அதே கிழங்கு வேறு எப்படி எல்லாம் கட்டி வச்சுக்குது விளையாடுறதுக்குன்னு சொல்லி. உள்ளுக்கு அந்த சிக்னல் எல்லாம் இருக்குது. கமரா ஊட்டி இருக்குது. அதில் கமரா இருக்குது. என்னடா இந்த அவுட் சைடு எல்லாரும் வந்து நிப்பினம் பண்ணுறதுக்காண்டி பயங்கர இருக்குது. இன்றைக்கு எங்கள்கிட்ட கோயில் கொடியேற்றம். அப்போ நான் குட்டி உடம்பி குளிச்சுட்டு அவ்வளோ பிள்ளைகள் இருக்குன்னு பாருங்க. சும்மா ஒரு வீடு குட்டி விஷயத்தான் கேட்குறேன். ஸ்கூலில் வேறு இதான் அந்த ஒரு ரூமாக இருக்குது. இங்கே வேறு ரூமாக இருக்குது. என்ன எடுக்கக்கூடாது உள்ளுக்குள்ள நிறைய பிள்ளைகளோட பருவப்பாடு புதையில நடத்தியெல்லாம் புதையில இதை பாரு. இதெல்லாம் இந்த பிள்ளைகள் இருந்து விளையாடினா டீச்சர்கிட்ட விட டீச்சர் இருப்பா. இந்த இதில் தான் டீச்சர் இருப்பா. இருந்து பிள்ளைகளை பார்ப்பா. கோபிநாத் சொன்னா எனக்கு ஐயா என்ன அவ்வளோ எவ்வளோ தொடங்குற சின்ன பிள்ளைகள். சூப்பர். லைனில் நிற்கணும். இங்கே போயினா பஸ் வந்து நிற்குது. எல்லோரும் கூட்டி கொண்டு இங்கே போயினா தடியான தடியை விட்டா போகிறாங்க. வட்டி என்ன வேணும் அங்கே வட்டினா வட்டி போட்டு என்ன வேணும் தடியில் ஆளாக கிண்ட போயிடணும். நாங்கள் எல்லாம் முடிஞ்சது. ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாம் போயிட்டார்கள். என்ன கணக்கு சில பிள்ளைகள் வந்து இங்கே வந்து நானெல்லாம் வந்து ஸ்கூலில் ஒரு ஓட்டை வச்சுக்கிட்டு அந்த ஓட்டை ஸ்கூல் முடிஞ்ச உடனே என்ன வேணும்னா அந்த ஓட்டைக்கால தான் வருவேன். ஆனால் அந்த ஓட்டைக்கால தான் போவேன். ஏன்னா ஸ்கூல் துவங்கிட்டுருந்தா லேட் ஆகிடும்னா அந்த ஓட்டைக்கால போவேன். ஆனால் இங்கேலாம் அந்த ஓட்டைக்கால போகல. அதுதான் இருக்கும் சுத்தர கம்பி விட்டுட்டு கேட் போட்டு விட்டுது. இந்த கேட்டுக்களால் தான் இந்த கேட்டு இருக்குல்ல அந்த கேட்டு வந்து ஒரு டைம் ஆனோடனே பூட்டி போடுவினா பூட்டினோடனே இந்த இதுக்களால் கொண்டு போயிடல அதை பிள்ளையால். இங்கே வேறுங்க எல்லாம் கதவை க்ளோஸ் பண்ணிவிடுவேனா. எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுவேனா. முன்னுக்கு தான் போய் சைன் பண்ணி போட்டு தான் போகணும். அங்கே ஆஃபீஸில் போய் நாங்கள் லேட்டாக வந்து நாங்கள் சைன் பண்ணணும். அதோட வந்து பனிஷ்மெண்ட் இருக்குது. ஓடுங்க ஓடுங்க உனக்கு ஓடுங்க உனக்கு ஓடுங்க டைம் ஆகுது ஃபாஸ்ட்டாக ஓடுங்க. இப்போ தான் வெள்ளடிச்சது. ஓடுங்க ஓடுங்க. எவ்வளோ பாடுபடுவேன். ஆமாம் சரியான பாடுபடுவேன். அந்த ஸ்கூல்களுக்கு பிள்ளைகளை கொண்டு வந்தது வேண்டாம் சரியான கஷ்டம். இங்கே வேறுங்க புத்த பேக்குகளோட பிள்ளைகிட்ட பேக்குகளோட எவ்வளோ கஷ்டம் வந்து வேறுங்க. குளிர் என்றால் தாங்க வீழாதான். ஸ்கூல் பஸ்ஸில் பாருங்க எல்லாம் வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். கூட வந்து இங்கே வெள்ளைக்கார பிள்ளைகளும் ஃப்ரெஞ்சு பிள்ளைகளும் தான் கூட படிக்கணும். இதில் வேறு இதில் பாருங்கள்
இது வந்து பிச்சி போய்க்க ஸ்கூல் வந்து பிச்சி போய்க்க நான் வெயிட் பண்ணினோம் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்கூல் பஸ் இங்கே நிற்குது அந்த பக்கத்தால் கொண்டே பாலபாபு பிள்ளைகளை விடணும் வாங்க ஹாட்டு அந்த பக்கத்துக்கு இப்படியே போட்டும் போனால் அப்புறம் ஒரு கழுவு காட்டு பாலபாபு பிள்ளைகளை இப்படி கொண்டு விடுறேன்னு சொல்லி நான் தான் போகணும் பாலபாபு பிள்ளைகளுக்கு அங்கே விட்டுட்டு வெளியே நான் பார்த்துனீங்களா பாலபாபு பிள்ளைகளை பார்த்துங்களா ஸ்கூலை பார்த்தீங்களா அப்படி இருக்கு பஸ்ஸில் வந்த வழி இருக்குது இதை கொடி போட்டு இது அந்த ஸ்கூல் இங்கேன்னு சொல்லி கால் டூ பிட்டி பேக்கர் சொல்லி எல்லாம் போட்டுக்கிட்டு பார்த்தீங்களா இதால் போனால் சின்ன குழந்தையெல்லாம் கொண்டு விடுறது பாலபாபு பிள்ளையெல்லாம் கொண்டு விடுறது இங்கே பஸ் எல்லாம் வெயிட் பண்ணுறது எங்கேயோ போய் நம்ம இன்றைக்கு இங்கே எவ்வளோ ஊசினோம் இந்த ஒட்டியடி பாதையில் தான் நாம் போடும் ஒட்டியடி பாதைக்காக தான் நாம் போடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வணக்கம் இந்த வீடியோக்குள்ளே நான் என்னடா குளிராக இருந்தோடய சவுண்ட் வெளியில் வரவே மாட்டேங்குது இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலைன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலையான்ட்டு ஓகே நன்றி வணக்கம்